மனம், சித்தம், புத்தி. இதை மூணுமே என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிற பதிவு தான் இது. முழுசாக பாருங்கள். சித்தம் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு அனுபவம் மனசு சொல்லும், இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், எனக்கு வேணும்னு சொல்லும். இப்போ சித்தம் சொல்லும் ஐஸ்கிரீம் வேண்டாம், இது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லும். வாழ்க வளமுடன். மனம், சித்தம், புத்தி இதை மூணுமே என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிற பதிவு தான் இது. முழுசாக பாருங்கள். இது மூணுமே மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய 3 பிரிவுகள்னு சொல்லலாம். இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். மனசு அப்படின்னா, மனம் அப்படின்றது எப்பயுமே ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ஆசைப்படுறது, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு வேண்டும், எனக்கு இது பிடிக்கல, இது வேண்டாம், இது சொல்கிறது மனசோட வேலை. சித்தம் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே ஒரு அனுபவம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ஏற்கனவே சாப்பிட்ருப்போம். சாப்பிட்டோன்னே அதை பார்க்குறோம், மறுபடியும் இன்னொரு தடவை பார்க்குறோம். அந்த சாப்பிட்டதால் ஏற்பட்ட ஒரு அனுபவம் ஒன்று உருவாயிருக்கு. அதை மறுபடியும் பார்க்கும்போது மனசு சொல்லும், இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும், எனக்கு வேணும்னு சொல்லும். அப்போ சித்தம் என்னத்தை நம்ம சொல்லும், ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம், அதனால தொண்டையில் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. இப்போ சித்தம் சொல்லும் ஐஸ்கிரீம் வேண்டாம், இது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்லும். சரிங்களா? ஆனால் மனசு என்ன தெரியுமா பண்ணும், அந்த சித்தமை ஓவர்டேக் பண்ணிட்டு புத்தியை செயல்பட வைக்கும். இந்த ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், புத்தியோட வேலை. இந்த ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு எவ்வளோ பணம் செலவாகும், இதை எந்த கடையில் போய் வாங்கலாம், இல்லை இந்த கடையில் அப்படி காரை ஓரமாக நிறுத்திட்டு போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றலாமா அப்படின்னு எது ஷார்ட்கட்டோ, எது ஈஸியான முறையோ அதை புத்தி செஞ்சு செயலுக்கு கொண்டு வரும். அதாவது புத்தி யோசித்து செயலுக்கு கொண்டு வரும். மனசு ஆசைப்படுறதோட அதோட வேலை, வேணும் வேணும்னு சொல்கிறது அதோட வேலை. எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கணக்கு பண்ணி இது நமக்கு தேவையா தேவையில்லைன்னு சொல்கிறது சித்தத்தோட வேலை. புத்தியோட வேலை அதை எப்படி ஆக்ஷனுக்கு கொண்டு வர்றது, வேணும்னா எப்படி ஆக்ஷனுக்கு கொண்டு வர்றது, வேணாம் அப்படின்னா எப்படி அங்கேருந்து கிளம்புறது, இது செய்கிறது தான் இதோட வேலை. இப்போ நம்ம தெளிவாக பார்க்கும்போது பல நேரங்களில் மனசு சித்தத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு புத்தி கிட்ட சொல்லி ஆக்ஷன் பண்ண வச்சிருது. சித்தம் சொல்லுது சாப்பிடாத, நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லுது. அதை அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு மனசு எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அப்படியே சித்தத்தை ஓவர்டேக் பண்ணி நேராக புத்தி கிட்ட சொல்லி ஆக்ஷன் பண்ணி வா சாப்பிடலான்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு சித்தம் மறுபடியும் சொல்லும், ஏன் இப்படி பண்ண, தொண்டை ஏற்கனவே சரியில்லைன்னு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் இப்போ சாப்பிட்ருக்கப்பார், இப்போ மறுபடியும் தொண்டை பிரச்சனை இருக்குப்பார். இப்போ மனசு சொல்லும், இன்னொரு தடவை சாப்பிடாம இருந்துக்கலாம், இப்போ நான் மன்னிச்சிருன்னு சொல்லும். இந்த 3 பேருக்குள்ளேயும் ஏற்படக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க. அதில் கேப் இருந்தால் நமக்கு குழப்பம். கேப் இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் நமது வாழ்க்கை தெளிவு. இப்போ சித்தம் சொல்கிறத மனசு ஓவர்டேக் பண்ணிட்டு போனால் நமக்கு நல்லது கிடையாது, அதாவது பிடிச்சிருக்கு. சித்தம் சொல்கிறத மனசு ஓவர்டேக் பண்ணி புத்தியை செயல்பட வைக்கும் போது பல நேரங்களில் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்வோம், ஆனால் அது நம்ம உடம்புக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சிறந்ததாக இருக்காது. அப்போ சித்தம் சொல்கிறதையும் கேட்டு மனசு ஆசைப்பட்டு சித்தம் இது சரி இதை செய்யணும் சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அந்த புத்தி வந்து செயல்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும். இந்த 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் வச்சு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சூப்பராக இருக்குங்க. அதற்கான பயிற்சிகள் நிறையா இருக்குது. அந்த பயிற்சிகளுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக அதற்கான டீட்டெயில் கிடைக்கும். நம்ம மனசையும் சித்தத்தையும் புத்தியையும் ஒன்றா ஒரே நேர்கோட்டில் வச்சு உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு என் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.